வந்தேன், அடிமைத்தன வீட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்தேன் என்று ஆண்டவர் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடும் இங்கே சுட்டி காட்டிருக்கிறார். ஒருவேளை எகிப்து தேசத்திற்கு அடிமைத்தனத்திற்கு போவதற்கு முன்பாக ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், உங்களை ஆசீர்வதிக்கிற கடவுளாக நான் இருந்தேன் என்பதை சுட்டி காட்டியிருப்பார். எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திற்கு பிற்பாடு உங்கள் அழுகுரலை நான் கேட்டேன், உங்கள் கண்ணீரை நான் கண்டேன். ஒருவேளை கடந்த ஆண்டு முழுவதும் அல்லது இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் அநேக பேர் சாட்சிகளை நமக்கு முன்பாக நின்றார்கள். அநேகவற்றை கடவுள் நம்மோடு கூட செய்கின்றவராக இருக்கிறார். கடவுள் ஆங்காங்கே அவர் ஒரு புதியனவற்றை செய்ய போகிறார் என்றால், அல்லது புதியனவற்றை காண்பிக்க போகிறார் என்றால், அல்லது புதிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க போகிறார் என்றால், அவர் ஏதோ ஒன்று நிபந்தனையை வைத்துதான் கொடுத்திருக்கிறார், அல்லது ஏதோ ஒன்று